100 Days 100 Movies Part 2ல இன்னைக்கு டே 2. ஸோ டே 2னால என்ன படம் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு இந்த படம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம எல்லாருமே வந்து தமிழ்ல நான் அவனில்லை படம் பார்த்துருப்போம். அதுல எப்படி ஒரு பையன் ஒரு 4-5 பிள்ளைங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏமாத்துறானோ, ஜஸ்ட் இமேஜின் ஒரு பொம்பளாலே ஒரு 4-5 பையனுங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்தினா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படத்தோட கோப்ளோட். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, நம்ம ஹீரோயின் ஒரு நிறைய ஆம்பளை பையனுங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்துறாங்க. கல்யாணம் பண்ணி அந்த நைட்டே வந்து இவங்க காணா போயிடுறாங்க. எங்க போறாங்க என்ன ஆகுறாங்கன்னா அந்த மாப்பிள்ளைங்களுக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க வந்து பிடிபட்டுறாங்க. அதுவும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி ஏமாத்துற டைம்ல இவங்க வந்து பிடிபட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணி ஏமாத்துறாங்க. இதுதான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி டிராவல் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். படமும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப யோசிக்க வைக்கிற படம்லாம் இல்ல, பட் ரொம்ப ஃபன்னா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த படம் பேரு பெண்ணு கேஸ். இது வந்து ஒரு மலையாள படம். நீங்க ஒரு சிம்பிளான ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படம் பார்க்கணும், பட் அதுலயும் கொஞ்சம் மிஸ்டரிஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பட் மலேசியால லைசன்சிங் இஷ்யூனால படம் அவைலபிளா இல்லை. பட் எங்க பாக்குறது நானே உங்களுக்கு சொல்றேன். கீழே பெண்ணு கேஸ்ன்னு காமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். ஸோ இன்னும் மூவி அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு MPG வியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.